அபிக்கும் ராகவுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது. அபி கழுத்தில் வந்து ராகவ் வந்து தாலி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரளியும் வந்து சுந்தரியும் யோசிக்கிறாங்க. 2 பேருமே பிளான் போடுறாங்க எப்படியாவது நிறுத்ததுக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களால வந்து நிறுத்த முடியல. அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, முரளி வந்து ஒரு ஐடியா பண்ணி வலிப்பு வர்ற மாதிரி வந்து கீழே விழுந்து அப்படியே ட்ராமா பண்ணுறாரு. அதை பார்த்து வந்து நம்ம ராகவ் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து தாக்குற மாதிரி வந்து வராரு. அப்போ கரெக்டாக வந்து முரளி வந்து ஐயோ இவன் ஏதோ பண்ணிடுவா போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து நின்றுக்கிறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. எல்லாரும் நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம்ப்பா, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவர் பார்த்தீங்களா நிலைமைக்கு வந்து வந்துட்டார் ஆர்டினரிக்கு. அவர் எதனால் வந்து இப்படி ஆனால் சொன்னால் நம்ம ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி டைம்லலாம். அப்போ தான் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் சரியாகும் பாருங்கள், நான் கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் அவர் எழுந்து உட்காந்துட்டாரு அப்படின்னோடனே நீ ட்ரீட்மெண்ட் கொடுத்தடா, ஆனால் நான் ரொம்ப பயந்துட்டேன்டா அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க நம்ம அஞ்சலி. அடுத்து எல்லாருமே நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னோடனே நானே ரொம்ப பயந்துட்டேன், எங்கே குத்திர போகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு முரளி. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம், ஏன் ராகவ் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே எல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் தான், இப்போ பார்த்தீங்களா சரியாயிட்டாருன்னு சொல்லிட்டு மாமா நல்லது தான் நான் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அடுத்து வந்து சரி ஓகே நல்ல நேரம் போயிட்டு போது வந்து தாலி வந்து போட்டுருங்க கழுத்தில் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அபி கழுத்தில் அந்த சரடை வந்து மாட்டி விடுறாரு நம்ம ராகவ். இதெல்லாம் பார்க்கும்போது முரளிக்கு வயிறாக எரியுது. அதே மாதிரி சுந்தரிக்கும் தாங்கிக்கவே முடியல, அப்படி பார்த்து டென்ஷனாக வராங்க. இவ்வளோ வந்து பண்ணி கூட நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காலம்ப்பா, நான் தப்பிச்சேன், இல்லைன்னா இவன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் போட்டிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. அடுத்து வந்து எங்கள் அபிக்கு ஒன்றுமே புரியல, இவர் என்ன பண்ணுறாரு, முரளி வந்து கெட்டவர்னு இவர் தெரிஞ்சுக்கிட்டாரா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற சடங்குகள்லாம் பண்ணணும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கல்யாணத்தில் பண்ண வேண்டிய சடங்குகள் 2 பேருக்குமே சரியாகவே பண்ணலாம், அது எல்லாமே இப்போவே பண்ணிடலாம் சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன சடங்கு பாட்டி அப்படின்னோடனே வேறு ஒன்றும் இல்லைம்மா, பூப்பந்து தான் போட்டு விளையாடுங்க அப்படி சொல்லும்போது 2 ஜோடிகள் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராகவ் வேணும்னே வந்து அபி மேலே நல்லா தூக்கி அடிச்சு விட்டுறாரு. அவங்க மூக்கிலலாம் நல்லா பட்டுடுது, அப்படியே கண்ணத்தில் நல்லா பட்டுடுது. அப்படி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க, ஏன் மேலே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி அடிக்கிறாங்க. அவர் வாயில் நல்லா பட்டுது, அப்பா செம்மையாக வலிக்குதே அப்படின்னு கத்துறாரு. 2 பேருமே நல்லா அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து வந்து அபி கொஞ்சம் பொறுமையாக விளையாடுமா அப்படின்றாங்க. ராகவ் நீயாவது பொறுமையாக விளையாடக்கூடாதா அப்படின்றாங்க. அப்போ 2 பேரும் விளையாடி முடிக்கிறாங்க. சரி அடுத்து வந்து குடத்து உள்ள மோதிரம் போடணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து இங்கே வந்து நம்ம ஆகாஷ் கையில் தான் கிடைக்குது, ஆனால் வந்து அணுக்கு விட்டு கொடுத்துட்றாரு. அதே மாதிரி வந்து நம்ம ராகவ் கிட்ட கிடைக்குது. உடனே அபி என்ன பண்ணுறாங்க, கண்ணடிச்சு வந்து அப்படியே ராகவ திசை திருப்பி விட்றாங்க. ராகவ் பயந்து போயிருக்குன்னு இப்படி கண்ணடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நீ வந்து எனக்கு ஏமாற்றி வாங்கிட்ட அந்த மோதிரத்தை அப்படின்றாரு. நான் எப்படி வாங்கினேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாருக்கிட்டே சொல்கிறீங்களா அப்படின்னோடனே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. சரி ஓகே எல்லாருமே வந்து இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம வந்து பண்ணலாம், எல்லோரும் இங்கே இருக்கிறதால மொத்தமாக வந்து அழகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து ஐடியா கொடுக்குறாரு. சரி என்ன விளையாட்டு அப்படின்னோடனே சரி இந்த பவுலில் வந்து நிறைய சீட்டு வந்து குலுக்கி போடுவோம், யார் யாருக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதன்படி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்காக வந்து பண்ண வேண்டியது வருது. அப்போ சுந்தரிக்கு வந்து செமையாக நடிக்க வேண்டியது வருது. அவங்களும் வந்து நம்ம அபியோட அத்தையும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி வருது. அவங்க 2 பேர் நடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றா வந்துட்டுருக்கு. அப்போ வந்து நம்ம அணுக்கும் வந்து ஆகாஷ்க்கும் வந்து இந்த மாதிரி சேர்ந்து வந்து 2 பேரும் நல்லா வந்து ஒரு டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவங்க 2 பேரும் அழகாக டான்ஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து அபிராகவுக்கும் வந்து 2 பேரும் டான்ஸ் பண்ணணும்னு வருது. அதனால் இவங்க 2 பேர் டான்ஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னோடனே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. உடனே வந்து பண்ணி தான் தீரணும், அதெல்லாம் சொன்னது தான் அப்படின்ட்டு ஆகாஷ் சொல்லிடுறாரு. அதனால் வந்து அபிராகவும் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தன்னை மறந்து வந்து 2 பேருமே வந்து சூப்பராக டான்ஸ் பண்ணி அசத்துறாங்க. அப்போ வந்து ஒரு கட்டத்தில் அபி என்ன பண்ணுறாங்க, ராகவோட அந்த நெஞ்சில் வந்து பதிஞ்சு வந்து முகத்தை அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தன்னை மறந்துடுறாங்க. அதே மாதிரி ராகவும் வந்து அபியை கட்டி பிடிச்சிட்டு தன்னை மறந்துடுறாரு. 2 பேருமே வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு மறந்து போயிடுறாங்க தன்னையே. அப்படியே வந்து மயங்கி அப்படியே அபி வந்து ராகவும் அப்படியே இருக்காங்க. அந்த டைமில் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அப்புறம் கண்ணை திறந்து பார்க்குற ஒருத்தர் விலகி போகிறாங்க. இந்த அளவு வந்து 2 பேரும் வந்து ரொமான்டிக்காக இருக்கீங்க, அப்புறம் ஏன்டா வெளியே வந்து அடிச்சுக்கிற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து கிண்டல் அடிக்கிறாரு. உடனே அபி வைக்கப்படுறாங்க. உடனே சரி இன்னொரு விளையாட்டு இருக்குது இதுக்கப்புறம் அப்படின்னோடனே இன்னும் என்னால் தான் விளையாட்டு இருக்குடா அப்படின்னோடனே சரி கண்ணை கட்டிக்கிட்டு வந்து அவங்களோட ஹஸ்பண்டை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும் அப்படின்னோடனே எல்லாருமே வந்து கண்டுபிடிக்க மறந்துடுறாங்க. ஆனால் அணு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆகாஷும் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் வந்து நம்ம வந்து அபியும் ராகவும் கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எதிரும் புதுமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி ராகவ் கண்டுபிடிச்சிடறாரு. அவளுக்கு தான் நம்ம மேலே பாசமே இல்லையே, இவன் நம்மளை கண்டுபிடிப்பாளா, கண்டுபிடிக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் ராகவ். ஆனால் அபி அவ்வளோ அழகாக வந்து தத்துரூபமாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, கையை பிடிச்சி அப்படியே கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே வந்து தன்னை மறந்துடுறார் ராகவ். இதோட முடியும்.